வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, வாழும் உரிமை தமிழர் எனக்கே உண்டு. இந்த மாலை நேர இளந்தகுளம் கிராம பகுதியிலே நாம் தமிழர் கட்சியின் சார்பில் எங்களுடைய தேர்தல் பரப்புரைக்கான கூட்டத்தை முதற்கூட்டமாக இங்க துவக்கியிருக்கோம். காலையில உறுப்பினர் சேர்க்கை முகாம், அதோடு சேர்ந்து இந்த இளந்தகுளத்துடைய கிழக்கு பகுதியில் உள்ள அனைத்து பகுதி வாக்கு சேவை நிகழ்ச்சியாக வேட்பாளரோடு சேர்ந்து நம்முடைய கட்சியுடைய உறவுகள் வாக்கு சேவைக்கு சென்றார்கள். வருகின்ற காலம் நாம் தமிழர் காலம் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு கடந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியுடைய ஆட்சி அவலம் என்ன நிலையில் இருக்கிறது என்று நீங்கள் நன்கு அறிந்து மனதில் வைத்துக் கொண்டு பேச வாய்ப்பளித்த என்னுடைய நான்குடைய தாய் தமிழ் சொந்தங்களே, கட்சியுடைய இளைஞர பொறுப்பாளர்களே, மண்டல மாவட்ட கிளை மற்றும் இந்திய பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை நேரம் இலக்கம் வணக்கம். அன்றைக்குரிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் தமிழர் கட்சி ஏன் வேண்டும்? நாம் தமிழர் கட்சியிலுமே ஏன் வழியே இல்லை. கடந்த சுதந்திரத்துக்கு பின்னால் கடந்த 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள், காமராஜருக்கு பிறகு ஆண்ட திராவிட கட்சிகள், கருணாநிதி, ஜெயலலிதா, இந்தியா, நாட்டை ஆண்ட எடப்பாடி, இந்தியை ஆளக்கூடிய ஸ்டாலின் வரை ஆண்ட ஆட்சியாருடைய அவலங்களை நீங்கள் நம்பிட்டு இவர்கள் யாராவது இந்த மண்ணுக்கான அரசியலையோ மக்களுக்கான அரசியலையோ இல்லை, இந்த வாழ்கின்ற இந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற ஆட்சியாக இல்லை. அழிவுகள் ஒரே சிந்தா, இவங்களுக்கு இலவசம், ஆறு இலவசம், மாடு இலவசம், அண்டா இலவசம், குண்டா இலவசம், காது தோடு இலவசம், நீதிப்பு இலவசம். இந்த இலவசம் என்ற ஒரு வார்த்தை என் தமிழ் மக்களை வீழ்ச்சி அடைக்கின்ற ஒரு வார்த்தையாக பயன்படுத்தலாம். அந்த இலவசம் இந்த வார்த்தை உலகில் அந்த வார்த்தை எங்க சேர்த்துட்டான். உலகம் என்னாச்சு? இந்த நாடு 36 மணி இந்த இந்தியன் இந்த இந்திய தேசத்துல தமிழ்நாடு ஒரு தேசம். தமிழ்நாடு மாதிரி ஒரு வளம் மிகுந்த ஒரு தேசம் இந்த இந்தியாவில் இந்த தேசம் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த தேசம் இது எப்படி இருக்கு? ஆட்சியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதாங்க? அந்த ஆட்சியாளருடைய நிலைப்பாடு, ஸ்டாலினுடைய ஆட்சி இந்த 4 ஆண்டு காலம் மாறி போறதே காட்சி. இந்த இழந்த குளத்துக்குள்ளே நம்ம சுத்தி போனோம். இழந்த குளத்துல பொதுமக்களை சந்திக்க நாங்க தொண்டருக்கு எடுத்துட்டு மக்களை சந்திக்க போறோம். ஏதோ இந்த ஊராட்சி, இளைஞர்கள் ஊராட்சி ஒரு உள்ளாட்சி இல்ல, ஊராட்சி தலைவர் நீண்டு, ஒன்றிய கல்வி நீண்டு, ஊராட்சி கல்வி நீண்டு, மாவட்ட கல்வி நீண்டு, இன்னும் சொல்லக்கூடிய அத்தனை பொறுப்பாளர் மாவட்டம் எங்க அமைக்கின்ற மாவட்டம். இந்த ஊராட்சி எப்படி இருக்கிறாங்க அங்க மனிதர்கள் சுத்தி பாருங்க. பைத்தியக்காரத்துல காவலர் அந்த கிராமத்துல சாதாரண ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் அடிப்படையில் நடக்கக்கூடிய சேவைகளை சரியாக நிலைப்பாடுங்கன்னா என்ன ஆட்சி ஆகுங்க கேட்டா நிறைய முடிச்சு வச்சுட்டாங்க. திராவிட மாடல் ஆட்சியில எப்படி இருக்கு வந்து பார். இந்த ஊருக்குள்ள ஒவ்வொரு தெருவிலையும் போய்ப்பார். அந்த சாரையும் அது உள்ள யாருக்கால் வசதி இந்த ஆட்சியுடைய அவலத்தை இன்னும் இந்த நாட்டை என்ன விட்டு வச்சிருக்க? எல்லாத்தையும் ஒவ்வொரு போதையிலையும் ஒவ்வொரு நாயகனையும் மூழ்கடிச்சு வச்சிருக்க. ஒன்றும் கிடையாது. பெண்களுக்குலாம் தீவிர மூழ்கடிச்சுட்டார், இளைஞரை பூரா புரிய மூழ்கடிச்சுட்டார். அதுவே இலவச மகளிருடைய மகளிர் உரிமை தொகை, மகளிர் உதவி தொகை, மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் கொடுத்து என்ன ஆச்சு? ஒண்ணுமே கிடையாது. இது ஏன் கொடுக்குற? உங்களுக்கு நீ இருக்கணும், நீ ஆட்டோ போட்டுற. என்ன இது ஜனங்களுக்கு தெரியல, ஜனங்களுக்கு தெரியல. என் மக்களை பசி பஞ்சம் பட்டினியோடு வாழ எப்போதும் வைத்திருக்க வேணும். அதாவது இந்த மக்கள் எப்பொழுதும் இந்த ஆட்சியாளர் கையை ஏந்திக்கிட்டே இருக்கிற சூழலை உருவாக்கூடிய நிலைப்பாடுதான் இந்த இலவசம். ஒரு ஆட்சியாளர்களோடு ஒரு குடும்பத்தில் உள்ள தாய் தலைவர் இப்படி தன் குழந்தைகளை பெற்று தேடி வளர்க்கும் போது தன்னுடைய குழந்தைக்கு தேவையான கல்வியையும் வேலை வாய்ப்பையும் அவன் வயதுக்கு அந்த திருமண வாழ்க்கையை முடித்து கொடுப்பதை கடமைப்பட்டால் அது வேலை ஆளும் ஆட்சியாளர் முதலமைச்சர் இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு தேவையான அத்தனை ஏழு செய்வதோட கடமை.
கடலை செய்ய முடியிருக்கா? செய்யிருக்கீங்களா? ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அடிப்படை உரிமை கல்வி, அது யார் கொடுக்கணும்? ஆட்சியாளர் கொடுக்கணும். மருத்துவம் யார் கொடுக்கணும்? ஆட்சியாளர் கொடுக்கணும். படிப்பு முடிப்பதற்கு வேலை வாய்ப்பு யார் கொடுக்கணும்? ஆட்சியாளர் கொடுக்கணும். இந்த ஊழலை கொடுத்திருக்கியா? இந்த இளைஞர்கள் உள்ள மக்கள் ஊழல் சொல்றேன், இந்த ஊழல் சொல்லிட்டு கேளுங்க. டிவில அமெரிக்காங்க உங்கள்கிட்ட வந்து பேசுறாங்க, எப்ப நேரத்துக்கு நான்கு பேசுனாங்கல்ல, கல்வி வேலை வாய்ப்பு, சொன்னாங்களா, கல்வி வேலை வாய்ப்பு இலவச மருத்துவம், இந்த ஊர் நீங்க என்ன கொடுத்தீங்க கேட்டு பாருங்க, ஒரே பேச மாட்டான். ஏன்னா அது திராவிட மாடல், திராவிட மாடல். இதே கருணாநிதி, இந்த கருணாநிதி கட்சி வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம், திரு கருணாநிதி கட்சி தான். அவருடைய சொத்து தான் அந்த கட்சி. அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு வழிவரையாக அந்த கருணாநிதி கடத்தி அவருடைய பையன் ஸ்டாலின் ஆட்சி என்ன சொன்னார்? என்னுடைய குடும்பத்தில் இனிமேல் யாரும் இந்த அரசியலுக்குள்ளேயே பொறுப்பிற்கு வரமாட்டான்னு சொன்னார். பொருளாதார உதவி உள்ளது. அவர் சொன்னாரு, அரசியல் இந்த வருமான கேள்வி வைக்கும்போது நான் அரசியல் பெறக்கூடிய நாட்டமே கொண்டு சொன்னார். ஆனா என்னாச்சு? இன்னைக்கு தமிழ்நாட்டில் துணை ஸ்டாலின், உதவி ஸ்டாலின். நீ அடுத்து என்ன இருக்குது? அடுத்து அவருடைய பையன் வருவாரு, ஸ்டாலின் ஓய்வுக்குவாரு. அடுத்து ஸ்டாலின் முதலமைச்சருக்கு வருவாரு. அவருடைய மகன் இன்னும் எத்தனை நீங்க வரிசையா இருக்காங்க, நீங்களே அடுத்து வரும். அந்த நிதியை ஏற்றுக்கொள்ள இந்த திராவிட அடிமை செஞ்சிருக்காங்க. அந்த வீட்டுல சொன்னாரு, அந்த வீட்டுல சொன்னாரு, நாங்கள் மிகப்பெரிய அடிமை, நாங்கள் கருணாநிதி குடும்பத்துக்கான கொத்தடிமை இருந்தாரு. ஒரு நாட்டில் வாழக்கூடிய தமிழ்ச்சாதி சேர்ந்த ஒரு இனம் அடிமை என்று சொல்ற வாய்ப்பை மோசமான நாட்டம். அடிமைப்படி கிடந்த நம் நாட்டுடைய விடுதலைக்காக கிட்டத்தட்ட 1560 வந்து கிழக்கிந்திய கம்பெனியில 1600 வந்து இந்த நாட்டுல வந்து நம்ம இந்த நாட்டுல வந்து குடியேறி இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த வளங்களை கொண்டிருக்க பிள்ளைகள் இந்த கூட்டம் நாட்டை அறிவுப்படுத்துச்சு. அப்ப அறிவுப்படுத்திருந்த இனம் வந்து போராடி எத்தனை உயிர் நீத்து ரத்தம் சிந்தி, 7 ரத்தம் சிந்தி, சிறைக்கிடங்கட்டு சிக்கல் சந்தித்து இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக போராடி எண்ணத்து தலைவந்த தமிழ் தேசம் மீண்டும் அடிமையாக இருந்ததுன்னா சுதந்திரத்தை நீங்க எந்த சுதந்திரம் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு திராவிட கட்சி உள்ளவங்களுக்கே அவங்களுக்கு வந்து சுதந்திரம் எங்களுக்கு தெரியாது. அவங்கெல்லாம் திராவிட அடிமைகள். என்ன திமுக அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் விழுந்து, ஒன்றிய செயலாளர் விழுந்து, வட்ட செயலாளர் விழுந்து, கிளை செயலாளர் விழுந்து, ஊராட்சி செயலாளர் விழுந்து, நகராட்சி செயலாளர் விழுந்து, போலீஸ் செயலாளர் விழுந்து, இன்னும் செயலாளர் சொல்லக்கூடிய அத்தனை பேரும் திமுக திமுகவுக்கு கட்சிக்கு ஆள் கிடையாது. அவங்க அந்தந்த கோயில் ஆளக்கூடிய மக்களுடைய வாக்குகளை விற்பனைக்கு வாங்கி விலை பேசி வாக்குகளை வாங்கக்கூடிய புரோக்கர் அவங்க இந்த தேர்தல் சொல்லக்கூடிய நேரம் புரோக்கர். அவங்க எப்ப வேற தேர்தல் நேரம் வந்தால் மட்டுமே வேற. ஏன்னா கட்சி தாங்கி கொடுக்கும் ஒரு பணத்தை தமிழ்நாடு உணவு ஒரு மாவட்டம் எடுத்துக்கொண்டால் இந்த மாவட்டம் 7 தொகுதியில இப்ப அப்புறம் திருப்பி கிட்டத்தட்ட வந்து 5 பேரூராட்சி, ஒரு நகராட்சி, 2 ஊரியல், 2 தாலுகா. வட்டாரம் ஒன்றியத்துல 27 பஞ்சாயத்து, 90 உட்கிராமம், சிவத்துல 29 பஞ்சாயத்து, 110 உட்கிராமம், கிட்டத்தட்ட 288 வாக்குச்சாவடி கொண்ட ஒரு தொகுதி. 1,28,000 வாக்காளராக இருக்காங்க. அப்ப இந்த 2,28,000 வாக்காளர்களை சந்தித்து அவர்களை தன்னுடைய கட்சிக்கு வாக்களிக்க சொல்லி விளைவிக்கக்கூடிய புரோக்கர்கள். அவங்க புரோக்கர்களை செய்வாங்க. அந்த புரோக்கர்களை செய்யறது பொறுப்பு. நகர செயலாளர், கிளை செயலாளர், வார்டு செயலாளர், வட்ட செயலாளர், சௌர செயலாளர், இதுக்கு என்ன இவங்க தேர்தல் நேரத்தில் துண்டை போட்டு ஒவ்வொரு வாக்குச்சாவடி உள்ள ஒவ்வொரு செயலாளரும் அந்த வார்டுக்கு புரோக்கர். அந்த வார்டில் உள்ள மக்களுடைய வாக்குகளை விளைவீசி வாங்கக்கூடிய புரோக்கர். இவர் சிங்கள புரோக்கர், அவர் மொத்த புரோக்கர். அது இப்படித்தான் வந்து இந்த 50 ஆண்டு காலம் இந்த தமிழர் தேசத்துல இந்த மக்களை விளை பொருட்களாக, விளை பண்ணங்களாக, விற்பனை பொருட்களாக மாற்றி வைத்து